ஹாய் வீவர்ஸ், நாம இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பார்க்க போறோம். பெரும்பாலும் ஃபெஸ்டிவல் டைம், அதுக்கப்புறம் ஏதாவது கோயில்ல திருவிழா, ஏதாவது ஈவென்ட் நடக்கிற இடம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து கொடுப்பாங்க. அன்னதானம் கொடுக்குற அந்த இடத்துல அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சில இடங்கள்லாம் ஈவென்ட் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு கூட இதே மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்து பக்கத்திலே போக முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல் கூட அடிக்க ஆரம்பிக்கும். அந்த வாட்டர் பாக்கெட், அதுக்கப்புறம் அந்த ஃபுட் எல்லாம் அங்கங்கே கிடக்கிறதுனால வண்டி ஓட்டிட்டு போறவங்களுக்கு கூட ஜர்க் ஆக சான்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல அன்னதானம் கொடுக்கறவங்க வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்காக அந்த பெரிய கேரி பேக் வந்து வச்சிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல அப்படி எதுவுமே வைக்கிறது இல்ல. அதனால மக்களும் அப்படியே அங்கங்க இடத்துல வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அதனால ஏதாவது குடுக்குறாங்கன்னா அவங்களும் கண்டிப்பா கேரி பேக் வைக்கணும். வாங்கி சாப்பிடுற மக்களும் வந்து கண்டிப்பா அந்த வேஸ்ட் எல்லாம் எந்த இடத்துல போட சொல்றாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் கண்டிப்பா போடணும். அப்படி இருந்தாதான் நம்மளோட என்விரான்மெண்ட்டை ரொம்ப நீட்டா பாதுகாக்க முடியும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், அன்னதானம் வேணும்னு விரும்பி போய் கேட்கறவங்க கொஞ்சம் டேஸ்ட் வந்து சரியில்லைன்னா அதை அப்படியே த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இதே வீட்டுல பண்றதா இருந்தேன்னா அது நம்மளோட பணம் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா அதே இது வெளியில யாராவது கொடுத்தாங்கன்னா அது ஒரு பொருட்டாவே மதிக்காம அதை அப்படியே த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி எதுவும் பண்ணாதுங்க. உங்களுக்கு பசி இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஃபுட்டை வாங்காதுங்க. அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்றளவுக்கு இந்தியாவுல ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க.